year maybe started. Exam finished. When I was in BSc, I don't know about IIT. So she gave only confidence to me, and if you want, then you can take also this confidence. Then you can learn everything in your life. And if you want to learn, means you can learn from anybody. Don't see he is my junior, he is my senior, he is my extra senior, he is my extra junior. Extra means more senior, more junior. So Bhargavi, we are learning from Bhargavi. And Bhargavi, something you tell about your dedication. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கிளாஸ் இருக்கு அப்படிங்கிறதே வந்து இந்த ஐஐடி ஒன்று இருக்கு, அதில் வந்து இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான் ஐஐடி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். எம்எஸ்சி அதெல்லாமும் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரியும். அதுக்கப்புறமாவும் வந்து கிளாஸ் எங்கேயாவது இருக்கா அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எங்கேயுமே வந்து கிளாஸ் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதுவும் என் ஃப்ரெண்ட் தான் வந்து எனக்கு சொன்னான் இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது, ஆனால் ஆவடியில் இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப யோசிச்சேன். குரோம்பேட்லேருந்து ஆவடிக்கு எப்படி போயிட்டு வருது அப்படின்ற மாதிரி. அப்புறம் எல்லாத்தையுமே விட்டுட்டு பரவாயில்ல, ஜஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஜஸ்ட் பாஸ் பண்ணுவோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு மேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையாவது தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் கிளாஸ்க்கு. ஆரம்பத்தில் எதுவுமே புரியல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரியல் அனாலிசிஸ் கிளாஸ் அப்படிலாம் என்னன்னே தெரியாதுங்க எனக்கு. இல்லைங்க, ஆரம்பத்தில் ஜஸ்ட்டு போவேன். ட்ராவலிங்கே வந்து ரொம்ப நேரம் இருக்கும். 3 hours ட்ராவல், 56 hours ட்ராவல்ஸு. அதுவும் சாட்டர்டே சண்டேல தான் போயிட்டு வருவோம். அது ரொம்ப நேரம் கிளாஸ், கண்டினியூஸ் கிளாஸ் நான் இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணதே கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கு வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூலில் வந்து நல்லா பிரேக் இருக்கும், ஒரு ஹாஃப் அன் ஹவர். இங்கே அப்படி இல்லை, கண்டினியூஸ்லி 6 hours கிளாஸ். எதுவுமே புரியல எனக்கு, சப்ஜெக்டும் புரியல, 6 hours கிளாஸ் எதுவுமே புரியல. போவேன், உட்காந்து அட்டென்ட் பண்ணுவேன், லஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த 1 hour தான் ஒரு ஃப்ரீயாகவே இருக்கும் எனக்கு. லஞ்ச் சாப்பிட்டு திரும்பவும் கிளாஸு, அப்படியே திரும்ப ராத்திரி தான் வீட்டுக்கு வருவேன், தூங்கிடுவேன். அடுத்த மண்டேலேருந்து காலேஜ் வருவேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் போயிட்டு ஒரு 1 year ஃபுல்லாக அப்படியே போச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இயர் தானே படிப்போம், நம்ம தேர்ட் இயரில் தானே எழுத போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாவது பார்த்துடலாம் அந்த மாதிரி தான் தோணுது. அப்புறம் தான் ஒரு 8 months கிட்ட ஓடிச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன், சப்போஸ் அப்போ தான் தெரிஞ்சது தேர்ட் இயர் படிக்கிற பசங்களாமும் வந்து சேர ஆரம்பித்தாங்க கிளாஸ்க்கு. அவங்களால 1 yearலேயே படித்து வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளும் 1 year போகிறோம், நம்மளாலையும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் அப்போ தான் வந்தது. சரி, படிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து 8 months ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு, ஒரு கிளாஸ் செட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு ஓரளவுக்கு செகண்ட் பேட்ச் அட்டென்ட் பண்ணும்போது தான் எனக்கு புரியவே ஆரம்பிச்சுது. ரியலிங்கா வந்து இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தான் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் புரியவே ஆரம்பிச்சுது. அதுக்கும் செகண்ட் பேட்சும் முடியிற சமயத்தில் இருக்கிற அக்டோபர் நவம்பர் அப்படின்னும் போது தான் வந்து இல்லை நம்ம வந்து நான் படித்தது வரைக்கும் எங்கள் தியரி வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இது ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு தருவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஆனாலும் வந்து சரி, நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கலாம், எப்படி இருக்கு அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு எடுத்து தராங்க. ஒரு கொஸ்டின் கூட எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. எந்த டாபிக்லேருந்து கேட்டுருக்காங்கன்னே புரியல எனக்கு. லீனியரா ரியலா எதுவுமே புரியல எனக்கு. அப்புறம் தான் தோணுது 1 year நம்ம கிளாஸ் போகிறோமே, எதுவுமே புரியலையே நமக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிறேன். அப்புறம் தான் தோணுது ஜஸ்ட் 2015 கொஸ்டின் பேப்பர் அதை மட்டுமே உட்காந்து சால்வ் பண்ண எனக்கு வரவே இல்லை. ஏதோ 2 weeks நான் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கொஸ்டின் பேப்பரே. நாங்கள் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து கம்பைன் பண்ணி சால்வ் பண்ணுவோம் அந்த கொஸ்டின் பேப்பரே. ஒரு 20 days ஆச்சு எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கு. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, 3 weeks ஆகுதே ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்கேன். அங்கே 3 hours எப்படி அதை முடிப்பேன் அப்படிலாம் தோணுது எனக்கு. சரி, பரவாயில்ல, இந்த நான் செகண்ட் இயர் படிக்கும் போதே சும்மா அப்ளை பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு வருதோ வரட்டும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்போஸ் இருக்கும் அதுக்கு அப்படிங்கிறதுனால தான் அப்ளை பண்ணேன். அதுக்கும் முன்னாடி வந்து
2015 பேப்பர் சால்வ் பண்ணேன். உடனே வந்து சார் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரே வந்து டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் அட்டென்ட் பண்ணும்போது அவர் ஜஸ்ட் கொஸ்டின் எழுதி போடும்போதே வந்து எனக்கு நான் போட்ட அந்த ஆன்சர் தான் என் ஞாபகம் இல்லை. பட் அந்த மெத்தடு அந்த எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அந்த கொஸ்டினை அந்த மாதிரியான இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ அவர் கொஸ்டின் எழுதும் போதே வந்து எனக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் அந்த எல்லா ஸ்டெப்ஸோடவே வந்து எனக்கு வேகமாக போட வந்தது. ஸோ லைக் அந்த டிஸ்கஷன் கிளாஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஓகே, நம்மளால ஒரு டஃப் கொஸ்டின்ஸ்லாம் அட்டென்ட் பண்ண முடியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சார் வந்து நிறைய டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டே வந்தார், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் 30 மார்க்ஸ் எடுத்தேன், 32 அந்த மாதிரி 2 மார்க் 1 மார்க் அந்த மாதிரி தான் இன்க்ரிமெண்ட் இருக்குது. இருந்தாலும் அதுவே வந்து நான் அந்த 3 ஹார்ஸ்க்குள்ளே என்னால் இது அட்டென்ட் பண்ண முடியுது அப்படிங்கும் போது அந்த அது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது எனக்கு. ஓகே, என்னால் புது கொஸ்டின் பார்த்தவங்க அட்டென்ட் பண்ண முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 வீக்ஸ் ஆச்சு அட்டென்ட் பண்ணுறதுக்கு. பட் 3 ஹார்ஸ்க்குள்ளே எங்களாலையும் வந்து 30 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னு. அப்புறம் தான் கேட்டேன் சார் பாஸ் மார்க் எவ்வளோ சார், எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் நினச்சேன் நான் ஸ்கூல் படிக்கும் போது தான் வந்து 40 மார்க்ஸ் கிட்ட தான் பாஸ் 100க்கு அப்படின்னு இருக்கும். ஐயோ நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படி தான் நினச்சேன். அப்போ தான் சார் சொன்னாங்க 20 to 25 தான் இருக்கும் பாஸ் மார்க் அப்படின்னு. அப்பாடா இப்போ தான் நான் தப்பிச்சேன், எனக்கு புதுசுக்கே வந்தது. அப்போ தான் ஓகே, நம்ம ஒரு பாஸ் மார்க் எடுத்தால் போதும், அவ்வளோவா ரேங்க் வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. இது எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வரைக்கும் கரெக்டாக என் காலேஜ்லேயும் ஒரு எக்ஸாம் வந்தது. 1 வீக் முன்னாடி அந்த காலேஜ் எக்ஸாம் முடிஞ்சு மண்டே டு ஃப்ரைடே காலேஜ் எக்ஸாம், அடுத்த சாட்டர்டே ஒரு நாள் லீவு, சண்டே எப்போ இந்த ஜாம் எக்ஸாம். ஸோ ரொம்ப டைட்டாக அது எது படிக்கிறதுக்கே தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் ஜாம் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணுவேன்னா இல்லையாங்க சந்தேகம் தான். காலேஜ் எக்ஸாமையாவது பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு தான் நான் கான்சன்ட்ரேட்டும் பண்ணேன். பட் காலேஜ் எக்ஸாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து உடனே உட்காந்து இந்த ஜாம் எக்ஸாமுக்கு தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். மறுநாள் காலையில் எழுந்து காலேஜ் எக்ஸாமுக்கு பார்த்துட்டு போய் எடுத்துட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கான எனக்குள்ள வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஓரளவுக்கு என்னால் எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணி ஒரு பாஸ் மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஃபுல்லாக வந்து எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த 3 ஹார்ஸ் மறக்கவே முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸை. அது வந்து கம்ப்யூட்டர்லேயே வந்து ஆப்ரேட் பண்ண அந்த ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 ஹார்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. புது புது கொஸ்டினாகவும் இருக்குது. இந்த டெஸ்ட் சீரீஸை விடவும் கொஞ்சம் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருந்தது. கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, அந்த டென்ஷன் எல்லாமே இருந்தது. ஸோ அதை அப்ளை அந்த சமயத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது என்னால் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியுது. எந்த மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நான் அட்டென்ட் பண்ணாதான் என்னால் பாஸ் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸோ நான் வந்து செக்ஷன் ஏன் வந்து அப்புறமா அட்டென்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து ஒமிட் பண்ணி ஈஸியாக மார்க் ஸ்கோரிங் நான் இதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு அப்போது தெளிவாகவும் தெரிஞ்சுது. நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே என்னால் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு டைமும் இருந்தது அட்டென்ட் பண்ணுறதுக்கு. நான் யோசிச்சதுனாலேயும் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ எல்லாமே எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஓகே, நான் மொத்தம் அட்டென்ட் பண்ணதே 40 மார்க் தான் அட்டெண்டே பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு எவ்வளோ மார்க் வருமோ தெரியல எனக்கு. ஸோ பாஸ் ஆகலாம் இல்லையா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுருக்கேன். சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் ரிசல்ட் வர்றது வரட்டும், நான் திரும்ப அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுலேயே எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை நான் கெயின் பண்ணியிருக்கேன். அதை புரிஞ்சுது. ஸோ நான் இப்போ வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்ததில் எந்த மாதிரி டாபிக்ஸில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அந்த இதுக்கெலாம் நான் எப்படி யோசிக்கணும், அது எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவோம் கொஸ்டினை அப்படிங்கிறது. அப்புறம் வந்து அந்த 3 ஹார்ஸ்குள்ளே எப்படி அதை மேனேஜ் பண்ணி நான் ஒரு மார்க்கை வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு எய்ம் வச்சுருக்கேன். ஸோ அந்த எய்மை இது பண்ணுறதுக்கு நான் பாஸ் மார்க்கோட அதிகமான எய்ம் வச்சுருக்கேன். 50 மார்க்ஸ் நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து அதுக்கு நான் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அந்த 3 ஹார்ஸ்குள்ளே அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் எந்த டாபிக்ஸ்லாம் வீக்காக இருக்கேன், எதுலலாம் வந்து இன்னும் ப்ராக்டிஸ் தேவைப்படுறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நான் வந்து இது வரைக்கும் கற்றுக்கேன். ஸோ இன்னும் எனக்கு ஒரு 1 இயர் இருக்குது. இந்த 1 இயரில் இன்னும் நிறைய கெயின் பண்ணுவேன், இன்னும் நிறைய ப்ராக்டிஸ். நான் படிச்சுட்டே இந்த வெறும் நோட்ஸ் மட்டும் படிச்சுட்டே இருக்கிறதுல வந்து எனக்கு தியரியில் வந்து இது எப்படி வந்தது, இது ஏன் வருது, அந்த மாதிரி தியரி எல்லாம் புரியுது. பட் எக்ஸாமில் வந்து அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்கும்போது எனக்கு எதுவுமே புரியல, அது எப்படி அப்ளை பண்ணுது அப்படின்னு ரொம்ப திகழ்ந்தேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்க இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், அந்த கான்செப்டில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ இனிமேல் வந்து
மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் இருந்தாங்க நிச்சயமாக வந்து நெக்ஸ்ட்